வல்லமையுள்ள புயமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்று 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 89 13ஆம் வசனம். உமக்கு வல்லமுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. இங்கு சங்கீதக்காரன் கர்த்தருடைய வல்லமையுள்ள புயமும் அவருடைய கரம் பராக்கிரமும் அவருடைய வலது கரம் உன்னதமானது என்று புகழ்ந்து வியந்து கூறியிருக்கிறார். அவர் செய்த அதிசயங்களெல்லாம் கவனத்துடன் கொண்டு வந்து இவைகளெல்லாம் விவரித்துள்ளார். கர்த்தருடைய புயம் ரட்சிப்பை கொண்டு வரும். கர்த்தர் வரும்போது கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாடுவார். தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிடுவார். எகிப்து தேசத்தில் கர்த்தருடைய புயம் பூர்வ காலங்களிலும் மாபெரும் செயல்களையும் செய்து போல மீண்டும் செய்யும்படி கேட்கிறார்கள். கர்த்தர் தன் மக்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு அளித்த தமது கரத்தின் கிரியைகளை உரிமைகளாக பயன்படுத்தினார்கள். அதுபோல நாமும் கர்த்தருடைய வலது கரத்தின் பராக்கிரமத்தையும் வலது கரத்தின் உன்னதமானவைகளும் உரிமையுடன் பயன்படுத்தி கொள்ளலாம். மோவாபியர் அம்மோனியர் ஏசபாத்திற்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது ஏசபாத் யூதா ஜனங்கள் எருசலேமில் உள்ள சபையிலே கூடியிருக்கும் பொழுது, ஏசபாத்தும் யூதா ஜனங்கள் எருசலேமிலே சபையிலே கூடியிருக்கும் பொழுது, உம்முடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது என்றான். ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது என்று நல்ல ஒரு தைரியத்தோடு கூறினார். ஆகவே இப்படிப்பட்ட கர்த்தரை யோசபாத்துடன் யுத்தம் பண்ணும்படி அழைத்து செல்கிறார். கர்த்தருடைய வலதுகரம் உத்தமமானதல்லவா, அவருடைய வலதுகரம் ரட்சிப்பை உண்டாக்கும் அல்லவா. அதனால் அவருக்கு என்ன செய்து வெற்றியை கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் பிதாவாகிய தேவன் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். பிதாவே அவர் என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தியிருக்கிறார். அதனால தான் அவர் உலகத்துக்கு அனுப்பி சிலையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தன்னுடைய வலது பாரத்தில் அவரை உட்கார வச்சிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வல்லமையுள்ள புயத்தையும் அவருடைய பராக்கிரமான கரத்தையும் வலது கரத்தையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமாக. ஜெபம். எங்கள் கஷ்ட நஷ்ட நேரங்களில் நம்முடைய வல்லமையுள்ள புயத்தையும் பராக்கிரமான கரத்தையும் உன்னதமான வலது கரத்தையும் பற்றி பிடித்து கொண்டு விசுவாசத்துடன் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவைகளை கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.